கார் வந்துருச்சுங்களே. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, வாங்க போலாம். ஆமா வா. வாங்க. வாமா ராதா, வாங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. வாங்க வாங்க. உள்ள போங்க. உட்காருங்க, உட்கார் உட்கார், நீ உட்காரு. ஒரு நிமிஷம். ஆ. வாங்க. எதுக்கு? வாயா. ராதா, ஆ? அக்கா கூப்பிட்ட உடனே ஓடுறாரு. ஆமா, வீட்ல மீனாட்சி ஆச்சி தான். அக்கா சொல்றத அப்பப்ப செய்வாரு. அக்கா சொல்லாததையும் எப்பவுமே செய்வாரு. சொல்லிட்டியாமா? தம்பி, நான் பார்க்குறதே டிரைவர் வேலை. உங்களுக்கு தான் தெரியுமே இந்த ஊர் ரோடு டிராஃபிக் எல்லாம். நைட் ஆனால் தண்ணி அடிக்கணும், நமக்கு தூக்கம் வராதுப்பா. சாப்பிடு. போனா அக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் ஆனதுல இருந்து இதுக்கப்புறம் நாம 2 பேரும் தல தீபாவளி பொங்கல்னு இங்க வந்துகிட்டு தானே இருக்க போறோம். அங்க வேற அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளும் சீக்கிரமா. புரியுது புரியுது உங்க அவசரம். அக்கா, சரிங்க, நாங்க அப்போ கிளம்புறோம். போலாமா? தம்பி, ம்? சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா குறை தெரியாம வளர்த்துட்டோம். ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க நல்ல மாப்பிளையா வந்தீங்க. உங்க அம்மா அப்பாவும் தங்கமானவங்களா இருந்தாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இவளை நல்லபடியா. நீங்க ராதாவை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு தாராளமா வரலாம். நாங்களும் இங்க அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்போம். சரிங்களா? சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வா.
Sometimes like all you want to do is run. நடவு செலவு எவ்வளோ? அதுவா ஆ, உழவு கூலி 25,000 ரூபா, ஆ, விதை 20,000 ரூபா, ம், நடவு கூலி 15,000 ரூபா, ஆ, உரம் 25,000 ரூபா. ம். என்னத்த காலையிலே கல்யாண கணக்கெல்லாம் பாக்குறீங்களா? இது கல்யாண கணக்கு இல்லம்மா, விவசாய கணக்கு. ஆமா, ராஜா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரிம்மா, சீக்கிரம் ரெடியாக சொல்லு, கோயிலுக்கு போகணும். சரிங்க அத்தை. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே ஒரு அழகான படிச்ச மருமகளா கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துல எங்க வீட்ல பேர குழந்தை இருக்கணும். அதுக்கு நீதான் கடவுளே அருள் புரியணும். catch a glimpse of you. If you don't look beyond the crowd, the whistles and tears will make us. ச்சீ, கனவா?
வாங்க டாக்டர் வாங்க. குட் மார்னிங். இந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க டாக்டர். எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கா? இருக்கு டாக்டர். இந்தாங்க டாக்டர். உட்காருங்க டாக்டர் நீங்க தான் என் பிள்ளையை டாக்டர். டேக் காப்பாற்றணும். யுவர் சீட். உட்காருங்க. சொல்லுங்க, என்னாச்சு? அம்மா, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. நேத்து கூட நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இது வரைக்கும் என் புள்ள உடம்பு சரியில்லைன்னு படுக்கையில படுத்ததே இல்லம்மா. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. நீங்க தான் சொல்லணும். கவலைப்படாதீங்க ப்ளீஸ். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியே இருங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்கம்மா. ப்ளீஸ். ம். அழாம சொல்லுமா. இந்த பாரு, நீ நடந்தது சொன்னாதானே எங்களால ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தலைவலிக்குது சாரின்னு சொன்னாரு. 2வது நாள் ராத்திரியில திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ராஜா பேரண்ட்ஸை கொஞ்சம் வர சொல்லுங்க. உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. உங்க மகனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஏ டாக்டர் இதை நான் உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். ராஜாவோட நரம்புகள் ரொம்ப பாதிச்சிருக்கு. என் பிள்ளைய எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் டாக்டர். கவலைப்படாதீங்க. ஆஸ் ஏ டாக்டரா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து நிச்சயமா அவரை காப்பாத்தி கொடுப்போம். இது எல்லாத்தையும் விட ஆண்டவங்கிட்ட நீங்களும் வேண்டிக்கணும். டாக்டர், நாங்க உங்களை தான் நம்புறோம். நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நாங்க முயற்சி பண்றோம், நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. போயிட்டு வாங்க. ம். ஏங்க ஏங்க ம். பையனை மருமகளே 2 நாளா கண்முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாவங்க, அவளை இங்க அனுப்பி வைக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா சரி. சரிங்க. நீ போய் அனுப்பு. எப்படிம்மா இருக்கான்? அப்படியேதான் இருக்காரு. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் பாத்துக்கிறேன். வேணா அத்தை, நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா, 2 நாளா நீயே கண்முழிச்சு பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் போய் உட்காருமா. அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கம்மா.
இப்ப எப்படிம்மா இருக்கு? எனக்கு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டியம்மா. நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. ஆனா மனசு கேட்கும் போது அத்தையே சொல்லிட்டாங்க. சரி வாமா, அக்காவை அனுப்பிச்சிட்டு ஒரு வாய் சாப்பிடலாம். அம்மா சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து இருந்து தூங்காம சாப்பிடாம பாத்துக்கிறியாமே. ஏம்மா உன் உடம்பையும் பார்த்துக்கணும்ல. சொன்னா கேளும்மா, நல்லா ஆயிரும். அவருக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? ராதா, ராதா, என்னம்மாச்சு? ராதா, ராதா, என்னம்மாச்சு? ராதா, ராதா, என்னம்மா? ராதா, என்ன செய்து? ராதா, என்னமாச்சு? ராதா, என்னாச்சு? மயக்கம் வருது போல இருக்கு டாக்டர். ராதா, ராதா, என்ன ராதா இது? ராதா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சமே. சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மா. இப்படி இருந்தா எப்படி? இங்க பாரு, இங்க பாரு. உன் ஹஸ்பண்டை பார்த்துக்க டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. நீ நல்லா இருந்தா தானே உன் வீட்டுக்காரர் நல்லபடியா பார்த்துக்க முடியும். இப்படி சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்கிட்டானா எப்படி சொல்லு? ஷோ, என்ன? நான் அவளோட அக்கா மேடம். நீங்க அக்காவா? தயவு செஞ்சு முதல்ல இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க. நல்லபடியா சாப்பாடு கொடுங்க. சரிங்க. இவ தூங்கறதுக்கு நான் மாத்திரை கொடுக்கறேன். சரிம்மா. அதுல அரை மாத்திரை தான் கொடுக்கணும், புரியுதா? டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல ரெஸ்ட்லேன் 5 மில்லிகிராம் எழுதுங்க. ஓகே. வந்து வாங்கிட்டு போங்க, புரியுதா? டாக்டர். டேக் ரெஸ்ட். முதல்ல கொஞ்சம் உட்காரு. நீங்களும் உட்காரு. கூட இருந்து கரெக்டா வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க சரியா? டாக்டர். மண்டே ஆட்டுங்க போங்க. ஓகே டாக்டர். வாங்க டாக்டர். ராதா, ஏம்மா, நான் போய் டாக்டர் சொன்ன தூக்க மாத்திரை வாங்கிட்டு வரேன். சரிங்க, ராதாவை வாங்கிட்டு பாத்துக்கமா. வந்துருங்க. இத வந்துடுறேன். யோ, உனக்கு குடிக்கிறதுக்கு நேரங்காலமே இல்லையா ஐயா? ம். பகல்லே வா. ம். அந்த புள்ள என்ன நிலைமையில உட்காந்துக்கிட்டு இருக்குது, நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டியா ஐயா? புரிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி இப்படி குடிக்கிறேன். அவன் நிலைமை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏண்டி அவ கல்யாணம் வேணும்னு ஏதாவது கேட்டாளா? இல்ல வேற எவனா காதலிச்சுட்டு வந்து நின்னாளா? எவ்வளவு ஆசையா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தா. நீ என்னடான்னா ஒரு பண்ணையார் பையன் பணக்கார பையன் அதை எது சொல்லிட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் இப்ப என்னடான்னா ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான். இவன் என்னடான்னா 3 நாளா சாப்பிடாம பசி பட்டினிமா கிடக்குறான். முதல்ல என்ன திட்டத்தை விட்டுட்டு அவளை போய் தேத்துடி போடி. சும்மா இங்க வந்து நை நை நை. ஏம்மா, மாமா சொன்ன மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா? இல்லையேக்கா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஏம்மா, நீ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும்னு தானே டாக்டர் உன்னை இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கேயே நீ இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்க்கா, மாத்திரை மட்டும் கொடு. வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாதும்மா. ஏதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. இரு, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ம். டாக்டர், ஹலோ ராஜா.
எப்படி இருக்கீங்க ராஜா? ஆ? ஐம் டாக்டர் ஜானகி. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. டாக்டர் எனக்கு இப்ப என்னாச்சு? ம். ஓகே டாக்டர். ராஜா, சொல்லுங்க டாக்டர், எனக்கு என்னாச்சு? கை கால் அசைச்சா வலி உயிர் போற மாதிரி இருக்கு டாக்டர். தலையெல்லாம் வலிக்குது. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராஜா, உங்களோட நரம்பு மண்டலம், அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பாதிச்சிருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்களை மாதிரி இளைஞர்களை என்னோட சர்வீஸில் இதை மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நர்வஸ் சம்மந்தமான ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. அதான் எனக்கு என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்களே டாக்டர் எனக்கு என்ன ஆச்சுன்னு, அதுக்கு நான் உங்களுக்கு சரியாக பதில் சொல்லணும்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு மயக்க வரத்துக்கு முன்னாடி கடைசியாக என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க என்கிட்ட சொல்லணும். அண்ட் மோரோவர், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்கள் உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருந்ததா எங்கள் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. பயப்படாதீங்க. கல்யாணம் ஆன 2வது நாள்லேயே இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் சே எனிதிங். தயவு செஞ்சு டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா உங்களை நிச்சயமாக எங்களால் முழுசாக, அதாவது பரிபூர்ணமாக குணமாக்க முடியும். ப்ளீஸ் யூ ஷுட் ஹெல்ப் அஸ். டாக்டர், கல்யாணம் முடிஞ்சு முதலிரவுக்கு ராதா வருவான்னு நான் சந்தோஷமா காத்திருந்தேன். அவளும் வந்தா. பாலும் பழமும் சாப்பிட்டு அவளை கட்டி பிடிச்சேன். ஆனா எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. அன்னைக்கு அவளை சந்தோஷப்படுத்த முடியல. 2வது நாளும் நான் என்ன ராஜா, என்னாச்சு? கோ அஹெட், சொல்லுங்க. 2வது நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதனால நான் தண்ணி அடிச்சேன். அதுக்கப்புறம் சில குழப்பங்கள் இருந்ததால உணர்ச்சியை தூண்டுற 3 மாத்திரையை எடுத்துக்கிட்டேன். குட். நீங்க டாக்டர்கிட்ட இவ்வளவு தைரியமா ஓப்பனா பேசினது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ராஜா. நீங்க அந்த டேப்லெட்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்களா, இல்ல நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஐ எம் சாரி டு ஆஸ்க். ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த 3 டேப்லெட்டையும் ஒன்னா போட்டீங்களா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அப்புறம் பொண்ணுங்க விஷயத்துல நான் மாத்திரை யூஸ் பண்றது காலேஜ் படிக்கும் போது இருந்தே இருந்தது. அந்த பாப்பா எப்படி? அந்த பாப்பா ரொம்ப சூப்பர் மச்சான். ஹலோ அம்மா. ஆமாம்மா, தேவப்பட அம்மா பேசுறாங்க. நேற்று எக்ஸாம் முடிஞ்சிச்சுமா. இன்னும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலம்மா. ஆமாம்மா, நாளைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், கிளம்பிடுறேம்மா. ஆமாம்மா. ஆமாம், நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான்மா இருக்கேன். நான் வந்துடுறேம்மா. குட்ரா. ஐயோ, இவ தொலை தாங்க முடியலடா சாமி. என்னடா மச்சான், ஃபோனை கட் பண்ணிட்ட? அது ஒரு இம்ச பார்ட்டிடா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. ஏண்டா பொறுக்கி, நான் இம்ச பார்ட்டியா? நான் உனக்கு தேவைங்கிறப்ப என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த, இப்ப நான் கூப்பிட்டா வரமாட்டியா? மரியாதையே வந்துரு. பாருடா, அவளே வந்து வலிய கூட்டிட்டு போறா. ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணுறதுக்கு 6 மாதம் 1 வருஷம்னு அவள் பின்னாடி லோலோன்னு அலையிறான்டா. அலைஞ்சு பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவளுங்க இவன் பின்னாடி லோலோன்னு அலையிறாளுங்க. அப்படி என்னதான் மேட்ரு வச்சிருக்கானோ தெரியல அவன். நம்ம மேட்ரு எடுங்க. என்ன மேட்ரு? உனக்கு விளக்கமா சொல்லணுமா? அதானே வழக்கமா குடிப்பீங்கல்ல, உணர்ச்சி தூண்டுற மாத்திரையை கொடுங்க. அண்ணா 1-2 எடுத்து கொடுக்க போறீங்க, ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுங்க. அது சரி. சொந்த ஊருக்கு தானே போற, அங்க எதுக்கு இதெல்லாம்? அங்க எதுக்கா? அங்கேயும் 1-2 பேர் கிடைக்காமலா போயிடுவாங்க. இதை பாரு ராஜா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப தான் அப்படி இப்படின்னு இருந்த.
சொந்த ஊருக்கு தானே போற, அங்க போய் ஒழுங்கா இருக்க வேணாவா? அண்ணா பல வருஷமா பழகி போச்சு, பழகுன தோசத்தை நிறுத்த முடியுமா? இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் டேஸ்ட் தெரியும், உங்களுக்கு எங்க தெரிய போகுது? இங்க பாரு ராஜா, இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதவங்க எப்பயாவது ஒரு சில நேரம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறத கேள் ராஜா, உன்ன மாதிரி இளைஞர்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா உடம்பு இருக்கிற நரம்பெல்லாம் பாதிச்சு சேலேந்து போயிடும். சரி சரி வரேண்ணே. லட்சுமி பையன் வந்துட்டாமா? வந்துட்டானா? மா வாப்பா, வா வா வா. முனியம்மா, அம்மா, இந்தாம்மா தம்பிக்கு டிஃபன்லாம் ரெடி சரிம்மா. பண்ணு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா? பாப்பா வந்து உட்காரு வா. ம் என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. போன மாசம் காலேஜ் போனதுல இருந்து இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு போனாவது பண்ணி கேட்டியா? நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸின்னு வந்துகிட்டே இருக்கு. இவன் படிக்க போனானா இல்ல ஃபோன் பண்ணத்தான் போனானா தெரியல. காலேஜ் முடிஞ்சு வந்துட்டான்ல, இனிமே அவன் இங்கதான் இருக்க போறான், விடுங்க. இல்லம்மா, நான் மேற்கொண்டு படிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. படிச்சுட்டு வேலைக்கா போற? நம்ம வீட்ல இருந்து விவசாயம் பார்த்தாலே போதும்பா. சரி சரி, இந்த 3 மாச லீவுல நீ படிக்கிறதா வேணாவும் முடிவு பண்ணிக்குவோம். நீ முதல்ல சாப்பிடுவா. நான் பம்பு செட்ல குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றேம்மா. சரி. ம் வரேன்ப்பா. சரிப்பா. வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். முன்னெல்லாம் ஊருக்கு வந்தா வயக்காட்டு பக்கமே வரமாட்டீங்க. இப்ப என்ன வந்த உடனே வந்துட்டீங்க? படிப்பு முடிஞ்சிருச்சுல, இனிமே இந்த வயக்காடெல்லாம் நான் தானே பார்த்து பராமரிக்கணும். ஆமாமா, உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல, காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு வேணாமா? பொண்ணுங்களுக்கு அப்பஞ்சம்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எத்தனையோ பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமைய வேண்டாமா? உங்கள மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? பின்ன நாட்டுக்கட்டையா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கியே. என் புருஷனும் இருக்காரு, ஒரு நாளாவது என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? கொஞ்சம் சங்கடப்படாம ஒரு கை தூக்கி விடுறீங்களா? இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு, தூக்கிடுவோம். பாத்து. உடம்பெல்லாம் சகதி ஆயிடுச்சு, நான் அங்க போய் குளிக்க போறேன். மாத்திரையை போட்டுற வேண்டியதுதான்.
ஐயோ கமலை காணோம். ஐயோ என்னங்க ஆச்சு? நான் குளிக்கிறப்போ கமல் காணாம போயிடுச்சு. கமல் இல்லாம நான் வீட்டுக்கு போனா என் புருஷன் என்ன சாவடிச்சிடுவாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? சரிங்க. ஐயோ என்னங்க சித்ரா என்னாச்சு? வருது. நீங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்? சித்ரா பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஒளிஞ்சுக்கோங்க ஒளிஞ்சுக்கோங்க. முத்தம்மா என்னம்மா குளிச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வரலையா? அது இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு, துவைச்சிட்டு நான் வந்துடுறேன். நீ போ. சரி நான் போறேன். சரி சரி. ஓஹோ அப்படியா சங்கதி. அந்த சித்ரா பார்த்துட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் அவ கூட போறேன். இதை வச்சு இவ்வளவு மடக்கிட வேண்டியதுதான். என்ன முத்தம்மா காலையிலேயே தண்ணி தொட்டில? படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலையில அந்த கம்மலை தொலைச்சிட்டேங்க. அதுவும் தங்க கம்மல். சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா என் காதை பார்த்துட்டு கம்மல் எங்கன்னு கேக்குறாரு என் புருஷன். கம்மல் கிடைச்சா? கம்மல் கிடைச்சா என்ன தருவ? என்ன சாமி நீங்க முதலாளி, உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? கம்மல். சரி வா முத்தம்மா. இந்தா. பழைய கம்மலுக்கு பதிலா புதுசா, அதுவும் ஒரு கம்மலுக்கு ஜோடியா? இந்தா. ஐயா பணம் எதுக்குங்க? அது உனக்கு, இது புள்ளைக்கு. படிக்கிற புள்ளைக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது முத்தம்மா. புடி புடி. சந்தோஷம் தானே? சந்தோஷந்தான். ஆமா நீங்க ஏதோ வேணும்னு கேட்டீங்களே. ஐயோ வேணாங்க 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 வேண்டாங்க வேண்டாங்க விட்டுருங்க. வேண்டாம் விட்டுருங்க. வேண்டாங்க. வாய் வேணாங்குது, ஆனா கை மட்டும் தழுவிக்கிட்டே இருக்கு. இந்த ஆம்பளைங்க பாவம். அந்த கமல் குடும்பத்தமா எதுக்கு திருப்பி கேக்குறீங்க?
குடு. என்ன முத்தம்மா பயந்துட்டியா? இதை நானே போட்டு விடுறேன். ஏய், இங்க பாரு. ABCD ABCD EFGH EFGH HIJK HIJK LMN LMN. சொல்லுங்க. எப்படிமா இருக்க? ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளவு லேட் உனக்கு? நான் குளிச்சிட்டு இருந்தேங்க. என்னம்மா இது நேரம் கெட்ட நேரத்தில் குளிச்சிட்டு இருக்க? ஒரே புழுக்கமா இருந்ததுங்க. ஆமா, பாப்பா எப்படி இருக்கா? முத்தம்மா, முத்தம்மா. எப்ப பார்த்தாலும் மொத்தமா நினைப்பிலே தான் இருப்பீங்களா? சாரிங்க, இங்க முத்தம்மா தான் அடிக்கடி வருவாங்க. நான் அவங்கன்னு நினைச்சேன். ஏன் முத்தமா தான் இங்க வரணுமா? நான் வரக்கூடாதா? தாராளமா வாங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றாரு? துபாயில இருக்காரு. உங்க வீட்டுக்காரரு துபாய் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆக போகுது. என்ன சொல்றீங்க? 4 வருஷம் ஆக போதா? ஆமாங்க. எனக்கெல்லாம் உங்கள மாதிரி அழகான பொண்டாட்டி இருந்தா 4 நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுது, என் வீட்டுக்காருக்கு தெரியலையே. கண்ணா, கிராமத்துல 2வது லட்டும் திங்க ஆசையா? மாத்திரைய போட்டுற வேண்டியதுதான். அம்மா பாய். நல்லா படிக்கணும். சரிம்மா. பாய். பாய். ஆட்டோ, 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 ஆட்டோ. ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. இவன் முத்தமா ஆளாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ, அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? சரி, வாங்க போலாம்.
இருங்க. இந்தாங்க, ஒரு நிமிஷம். உட்காருங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதான் எங்க வீடு. சரிங்க. வாங்க வாங்க. பார்த்து பார்த்து மெதுவா. அடி எங்க பட்டிருக்கு? அது வந்து சொல்லுங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, காட்டுங்க. அடி அதிகமா பட்டிருந்தா பலமா அடிபட்டிருக்கு. ஆயின்மெண்ட் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்கயா? அந்த ஃபர்ஸ்ட் ரோல. நான் எடுத்துட்டு வரேன். ஆயின்மெண்ட் தடவணும். இந்த ஆயின்மெண்ட் தடவுனா சாரி ஃபுல்லா ஆயிடும். ஸோ நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா? அம்மா ஸ்கூலுக்கு போன லேட் ஆயிடுச்சுமா. காசு கொடுமா, ஏதாவது வாங்கி சாப்பிடணும். இந்தா. அம்மா எப்பயுமே நீ 10 ரூபாய் தான் தருவ, இன்னைக்கு என்னம்மா 50 ரூபா தர? இனிமே தினமும் உனக்கு 50 ரூபாய் தரப்போறேன். இப்பெல்லாம் நீ நிறைய சம்பாதிக்கிறியாம்மா? சரி வரம்மா. மா, என்னப்பா? யாருமா என் ரூம்ல? அந்த பொண்ணு அவன் மெட்ராஸ்ல இருந்து பக்கத்து தெருவில் இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கா. மெயில் செக் பண்ணணும்னு கேட்டா. சரி பாத்துக்கோன்னு சொன்னேன். அப்படியா? ம்.
விடுங்க, கையை விடுங்க. அட பாவி மனுஷா, சொல்ல சொல்ல கேட்காம பிடிச்சு இழுத்து இங்க பாரு, அரிசி பூரா வீடு முழுக்க சிதறி போச்சு. வீட்டில் அரிசி செதறனா வாரிடலாம், வீட்டில் உள்ள பொம்பளை செதறனா அந்த குடும்பமே நாசமா போயிருண்டி. ஏண்டி இந்த நகையெல்லாம் அந்த பண்ணையார் பையன் உனக்கு கொடுத்தது தானே? இந்த பாரு, பையனை நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். நீ இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். போடி போடி, எங்கேயாவது போடி, போ போ. என் மூஞ்சில முடிக்காத, போ. உன்னை மாதிரி பொம்பளை இருக்கவே கூடாது. போடி போ. தெருவில் எப்படி தொலைஞ்சிருந்தப்ப போ, தொலைஞ்சு போ, எங்கேயாவது போ. குழந்தைய நான் எப்படியா வச்சு காப்பாத்திக்கிறேன். குடும்பம் வாழ்த்து எங்க போயிடுச்சு நீ? இதெல்லாம் ஒரு பொம்பளையா? நான் ஒரு மெயில் செக் பண்ணிக்கவா? ராஜா மேலதாம்மா இருக்கான், போ போய் பாத்துக்க. தேங்க்ஸ் ஆண்டி. அப்போ என்ன பாய் ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறீங்களா? யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சகஜமா பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பா நினைச்சியா? இடியட். என்னடா இதெல்லாம்? டேய் முத்தையா, நில்றா. ஐயா ஏடாச்சு, ஏன்டா வேலைக்கு வர மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டியை வேற அடிச்சு துரத்திட்டியாமே, எதுக்குடா உன் பொண்டாட்டி துரத்துன? எல்லாத்துக்கும் மகன் தாயா காரணம். என்னடா சொல்ற? ஆமையா, நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போனதுக்கு உங்க மகன் தாயா காரணம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தலை குனிஞ்சிருவீங்கன்னு.
மனசுக்குள்ளேயே வச்சு ஊர் மக்களுக்கு யாருக்கும் சொல்லாம நொந்து வெந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வயலுக்கு நான் வரமாட்டேன், உங்க வாசப்படியில கூட நான் காலை வைக்க மாட்டேன் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, வர்றேன். பங்காளி, நான் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டேன்டா, துபாயில் இல்லை. என் பொண்டாட்டி பார்க்கணும் ரொம்ப வருத்தப்பட்டா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு வந்துட்டேன். சரி சரி, வீடு வந்துருச்சு, ஓகேடா, பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து பாப்பா வர நேரமாச்சு, ப்ளீஸ் கிளம்புங்க. எவ்வளோப்பா? 120 ரூபா சார். 120யா? ஆமாம் சார். வச்சுக்கோ. சரிங்க சார். சித்ரா, சித்ரா, யார் வந்திருக்கேன் பாரு. என்ன சித்ரா, இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தியா? பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரல? பாப்பா வர நேரம் தாங்க. ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வந்துட்டேன். வா டார்லிங், உன் தூக்கத்தெல்லாம் கலைக்க போறேன், வா. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு இப்பதான் தெரியுது. ஏய், யாரா நீ? இவளுக்கு உனக்கு என்னடா தொடர்பு? எங்க இருந்தா வர? சொல்றா, யாரா நீ? இவளுக்கு உனக்கு என்ன தொடர்பு சொல்லு. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏண்டா? ஏய் ஏய் டேய் நில்லுடா. தெரிய போகுது, கடவுளே தப்பு பண்ணிட்டேனே. ஏய் நில்லுடா. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து. டேய் நில்லுடா. யாரா நீ? என் வீட்டுக்குள்ள வர? பரதேசி. டேய் நில்லுடா. சொல்றா, கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் யாரா நீ? எங்க என் வீட்டுக்குள்ளே வரீங்கடா? டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. ஆ டேய் சரி நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. அவனை அடிக்காம கொலைய பண்ணிடுவேன். அப்படி என்னங்க பண்ணாரு? விடுங்க விடுங்க அவனை. சொந்த பந்தமெல்லாம் இருக்கிங்கிற தைரியத்தில் தானே பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம். இப்படிப்பட்ட அசிங்கத்தை தடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்கண்ணா. தம்பி, காற்று எப்போ அடிக்குது, சேலை எப்போ முள்ளில் சிக்கி சின்ன பின்னம் ஆக போகுதுன்னு யாரும் எப்பவும் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. அப்போ என் குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சோன்னு சும்மா விட சொல்கிறீங்களா? அவன் மேலே தப்பு இவன் மேலே தப்புன்னு 2 பேரும் மட்டும் குத்தம் சொல்லாத. அதை விட பெரிய தப்பு நீ பண்ணியிருக்க. என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லா பொண்ணுங்களுமே புருஷனோட சந்தோஷமா இருக்கணும் தான் ஏகப்பட்ட கனவோடு வராங்க. நீங்க என்ன பண்றீங்க? பணங்காசு சேர்க்கணும்னு வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க. வெளிநாட்டுக்கு போனா திரும்பி வர்றதுக்கு 6 வருஷமாவது ஆகுது. அது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் ஒழுக்கமா இருப்பாங்களா? சில பொண்ணுங்க தெரியாம தப்பு பண்ணதான் செய்யறாங்க. அப்ப ஆம்பளைங்க வெளிநாட்டுக்கே போக கூடாதா? போகக்கூடாதுன்னு சொல்லலப்பா. சின்ன வயசுல பொண்டாட்டி தவிக்கி விட்ட போறது சரி. அப்படியே வெளிநாடு போனாலும் காலகாலத்தில் வரது இல்லையா? அங்கேயே 4-5 வருஷம் தக்கிட்டா பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? என்ன குழந்தை அழுற சத்தம் கேக்குது, போய் பாருங்க.
பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறானே அவன் எங்க? அவங்க குடும்பத்துக்கு எடுத்து குட்டி சவராக்கி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டே நீ எங்கடா? ச்சே ச்சே, நீ செஞ்ச காரியத்துக்காக இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் நாங்க வேணும்னா தாங்கிக்கலாம். ஆனா அம்மா இல்லாம அந்த குழந்தை அழறத பார்த்தா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா, சும்மாவே விடாது. இமெயில செக் பண்ண அந்த பொண்ணு உன்னை கை நீட்டி அடிச்சப்போ ஏதோ வயசு கோளாறு ஒரு தடவை தப்பு நடந்து போச்சுன்னு நினைச்சேன். நீ டவுனுக்கு படிக்க போனியா இல்ல பொறுக்க போனியாடா? விசுவாசமான வேலைக்காரன் பொண்டாட்டியும் நாசம் பண்ணிருக்க. இனிமே நீ படிக்க போக வேண்டாம். கொடுக்க மாட்டான். சொந்த பந்தத்திலேயாவது பார்த்து. மா, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேம்மா. நான் தெரிஞ்சிட்டேம்மா. சத்தியமா இனிமே தப்பு பண்ண மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா. நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அதுக்கப்புறமா தான் நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ மட்டும் இல்ல, உன்னோட அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டீங்க. நீ என்னதான் திருந்திட்டேன்னு சொன்னா கூட நிச்சயமா எனக்கு உன் மேல மனிதாபிமானமே வரல. எனிவே, இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நல்லபடியா வாழ கத்துக்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். டாக்டர், அந்த ஆக்சிடென்ட் கேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. ஹே மை காட், ஏய் ரத்தம். ஏய் ராதா, என்னாச்சு? விடு. ஷூ. ஏய் என்னது இது? என்ன ராதா, என்ன நடந்தது? சிஸ்டர், சிஸ்டர் என்ன விடுங்க டாக்டர். என்னது? சாகணும். நான் உயிரோட இருக்க கூடாது. நீ சாகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்னாச்சு சிஸ்டர் இவளுக்கு? வாமிட் எடுத்தாங்க. ஒரு டவுன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்டர், நர்ஸ் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில இருங்க. நான் கூப்பிடுறேன் உங்களை. நான் கூப்பிடுறேன். என்ன சிஸ்டர், யார கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? கன்ஃபார்ம் பண்ணி இவங்க கிட்ட யார் சொல்ல சொன்னது?
எல்லாம் இங்க அதிக பிரசங்க தரமா போயிடுச்சு. முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது. ச்சே. ராதா ராதா இல்ல நான் சாகணும் டாக்டர். நான் சாகணும். முதல்ல என்ன பாரு. ராதா முதல்ல நீ அழறத நிப்பாட்டு. இங்க பாரு, இங்க பாரு ராதா, முதல்ல நீ அழுகை நிப்பாட்டு. ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழலனா அந்த பொண்ணு எப்படி கர்ப்பமாக முடியும்? இங்க பாருங்க டாக்டர், என்னென்னமோ நடக்குது, பயமா இருக்கு. அவருக்கு தெரியதான் போகுது. என்ன பாராட்டுன அவரே வீட்டை விட்டு தரத்து போறாரு. ப்ளீஸ் டாக்டர், நான் சாகணும். ஒரு நிமிஷம் என்ன பாரு ராதா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு ப்ளீஸ் ராதா, அழுகையை நிறுத்து. நான் சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா ராஜா ஒரு நாள் கண்ணு முழிச்சு பார்த்தான். அன்னைக்கு நான் அவங்கிட்ட போய் உனக்கு வந்திருக்கிறது நரம்பு சம்பந்தமான நோய், இதெல்லாம் வர்றதுக்கு என்னடா காரணம்னு கேட்டேன். அதுக்கு அவன் காலேஜில் அவனுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களை பத்தி எல்லாம் சொன்னான். அது மட்டும் இல்லம்மா, உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதது, 2வது நாளே அவன் வலி தாங்க முடியாம அன்கான்சியஸா விழுந்தது, எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். அதனால நான் நேரடியாவே கேக்குறேன், இந்த கருவுக்கு யார் காரணம் சொல்லு. நிச்சயமா இது ராஜாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன் டாக்டர், நான் சொல்றத உண்மையா இருக்கணும். இங்க நான் சாப்பிடாம தூங்காம இருந்தப்ப நீங்க தூங்கத்துக்கு மாத்திரை கொடுத்து அக்கா வீட்டுக்கு அனுப்புனீங்க. அக்கா வீட்டுக்கு போயும் மாத்திரை போட்டு தூங்காம தான் இருந்தேன். ராதா ராதா ராதா, என்னம்மா இப்படி தெரு தென்னில வந்து உட்காந்துருக்க? முதல்ல புடவை சரி பண்ணுமா. உங்க அக்கா இப்போ வந்துருவா. மாமா வெளியூர் போறேன், வர 2-3 நாள் ஆகும். நீ உள்ள போய் படுமா, போமா. அக்கா அக்கா அக்கா, ஹாஸ்பிட்டல் போகணும், குழந்தைக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வெளியில வாங்கக்கா. குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், கொஞ்சம் வெளியில வாங்கக்கா. ராதா ராதா, என்னம்மா தூங்காம உட்காந்துருக்க? இன்னும் தூக்கம் வரலக்கா. மாத்திரை போட்டுமா தூக்கம் வரல? அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா, போயிட்டு வந்துடலாம்க்கா. ஏமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுது, ஒரு எட்டி போயிட்டு வந்துடுறேம்மா. நீங்க போங்கக்கா, நான் இருக்கேன். பத்திரமா படுத்துக்கிறியா? நான் போனதே வந்துடுறேன்.
காலையில எந்திரிக்கிறப்போ மாமா பக்கத்துல படுத்திருந்தது. என் துணியும் ஒதுங்கி இருந்தது. சந்தேகம் வந்துச்சு. துணி ஒதுங்கி திண்ணையில உட்காந்துட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது எல்லாமே தப்பா நடந்திருக்குன்னு. ப்ளீஸ் டாக்டர், என் வயித்துல வளர்ற அந்த குழந்தைய அழிச்சிருக்க டாக்டர். இது பாவப்பட்ட குழந்தை. ப்ளீஸ் டாக்டர். இத பாருடா, எந்த கஷ்டம் வந்தாலும் உயிரோட வாழ்ந்து நம்மளால யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. என் லைஃப பத்தி தெரியுமா உனக்கு? இன்னைக்கு வீடு வாசல் காரு பங்களா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோம். குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் புருஷன் என்னை விவாகரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஆனா அன்னைக்கு நான் வைராகியத்தோட முடிவு பண்ணேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி எத்தனையோ ஏழைகளுக்கு நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இத பாருடா, குறை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்ல. உனக்கு நடந்தது விதிமா. தூக்கத்துல இருந்தது நீ, போதையில இருந்தது மாமா. குழந்தை என்னமா பாவம் பண்ணிச்சு? அதுக்காக நீ சாகணுமா? என்னங்க, நர்ஸு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் டாக்டர் அம்மாவும் சொல்லிட்டாங்கன்னா நாம வேண்டிக்கிட்ட மாதிரியே சரிம்மா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. சரிம்மா. சார், நீங்க வார்டுல தானே இருக்கணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வார்டுக்கு போங்க சார். டாக்டர் பார்த்தா திட்டுவாங்க. சார், நம்ம ராஜா மாதிரி தெரியுது. வாங்க. என்னம்மா, என்னாச்சு? உங்க பிள்ளை பதட்டமா போயிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. டேய் ராஜா, நில்றா. ராஜா, மனதின் பாதையில் மனிதன் போகிறான். கடலோர மணல் வீட்டில் கனவு வைக்கிறான். கனவு என்பது நனவு என்கிறான். பாலைவனம் மீது மலரை வாழ்க்கிறான். மனம் போகும் பாதைக்கென்றும் சுவடேதுமில்லை. அம்பு எய்ய தெரியாமல் வெல்ல வளர்க்கிறான். மனம் போகும் பாதைக்கென்றும் சுவடேதுமில்லை. அம்பு எய்ய தெரியாமல் வெல்ல வளர்க்கிறான். மனதின் பாதையில்
கடலோர மணல் வீட்டில் கதவு வைக்கிறார். உன் கணவருக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை தர முடியாது. அவ்வளவையே அவன் உன்னை சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. கள்ளமில்லாத பிள்ளைக்கதற்கு வெள்ளித்தட்டில் சோறு ஊட்டுவது தாதி என்றால் அவன் கண்ணில் இது சேரு. கொள்ளை கொள்ளும் செல்வமது பிள்ளை வளர்த்துமா கூறு. அல்ல என்பின் கையிருந்தால் பாதை மாறுமா பாரு. பணத்தான் நாளும் 100 பாதை வகுக்கிறது. மனத்தான் நந்தும் தீதும் தீர்ந்தெடுக்கிறது. மனதின் பாதையில் மனிதன் போகிறார். கடலோர மணல் வீட்டில் கதவு வைக்கிறார். ராஜா ராஜா முனியம்மா 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 ஐயோ ராஜா ராஜா எங்க வீடெல்லாம் திறந்து ராஜா. கிடக்குது. யாரையுமே காணோம். நீங்க இங்க பாருங்க, நான் மேல போய் சரிம்மா. பாக்குறேன். சீக்கிரம் போங்க. எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துனேடா. ராஜா 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 ஐயோ ராஜா, ஏன்டா இப்படி பண்ண? நான் எதிர்பார்க்கவே இல்லையேடா. இப்பதானடா ஹாஸ்பிட்டல்ல என் மருமக முழுகாம இருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை மண்ண மாதிரி போட்டுட்டேடா ராஜா ராஜா. ஐயோ ஐயோ, என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என் புள்ளைய காப்பாத்தாம விட்டுட்டியே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் புள்ளைய என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டியே.